உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பு உடையுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம்னு தான் பதில் சொல்லணும். நிறைய கேஸஸ் நாங்களே பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான கேஸும் நான் சொல்கிறேன். ஆணுறுப்பு உடையும் எப்படின்னா, ஆணுறுப்பு சாதாரணமாக இப்போ ஒரு உடல் உறுப்புக்கு ரத்தம் போகிறது மாதிரி ஆணுறுப்புக்கு போகிறதில்ல. இப்போது ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அது தரையில் இறங்குச்சுன்னா நேரடியாக ஒரு 10 டன் எடையுள்ள ஒரு பொருள் டக்குன்னு தரையில் இடிச்சுதுன்னா நொறுங்கிடும். அப்போது அந்த டயர் அதுக்குள்ளே காற்று அதை பஃபராக நிற்கிது. அது ஆர்டினரியாக நம்ம இருக்கிற காற்று இல்லை, அழுத்தப்பட்ட காற்று. அந்த காற்றினுடைய அழுத்தத்தோடு அது இறங்குது. அது மாதிரி ஆணுறுப்பில் ரத்தம் இருந்தால் கூட அது அழுத்தப்பட்ட ரத்தம், போதுமான ப்ரெஷர் உள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த கிரேட் 4 விரப்புத்தன்மை வரும், ஒரு ஸ்ட்ராங்கான விரப்புத்தன்மை இருக்கும். அப்போது இந்த விரைப்புத்தன்மையோட மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அவங்க வெயிட்டை ஃபுல்லாக ஒரு டக்குன்னு மேலே வச்சுட்டாங்க, டக்குன்னு ஆணுறுப்பு உடையும். இது முக்கியமான காரணம் ஆணுறுப்பு உடையிறதுக்கு. இல்லை வினோதமான பொசிஷனில் செக்ஸில் ஈடுபட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் டக்குன்னு நகரும்போது உடையலாம். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. டக்குன்னு உடஞ்ச உடனே அந்த ஏரியா ஃபுல்லாக டக்குன்னு ஆணுறுப்பு சுருங்கிரும், அந்த ஏரியா ஃபுல்லாக கருப்பாயிடும். ரத்தம் அடிவயிறு வரைக்கும் கூட வரலாம். அது எவ்வளவு ரத்தம் வெளியே வருதுன்றதை பொறுத்து அது அந்த ஏரியா இருக்கும். பெரிய ஏரியாவும் வரலாம், சின்னதாக கொஞ்சமாக உடஞ்சதுன்னா ஆணுறுப்பை சுற்றி கொஞ்சமாக ரத்த கசிவு, ரத்தமாக கருப்பாக இருக்கும் அந்த தோலே. அப்போது பெயின், ஆணுறுப்பு பெண்டானது எல்லாமே இருக்கும். இதை எமர்ஜென்சி, இது ஒரு எமர்ஜென்சி. உடனடியாக போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கிளாட், ரத்த கட்டிகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆணுறுப்பை மறுபடியும் தச்சு சரி பண்ணணும். ரொம்ப சின்னதாக இருந்தால் அதில் இந்த கைக்கு கட்டு போடுற, மாவு கட்டு போடுற மாதிரி ஒரு கட்டு போடலாம். ரொம்ப சின்ன ஃப்ராக்சராக இருந்தால் அதை பண்ண முடியும். அதை தவிர எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே ஒரு கேசஸ் வந்தது. என்னென்னா, உதவி இயக்குனராக இருக்கிறார் இந்த ஏரியாவில், குடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்காது. இவங்க தப்பாக என்ன ஒரு முடிவு, வேறு சபதம் எடுத்துருக்குவாங்கன்னா, ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வேறு சபதம் எடுத்துக்குவாங்க. அது நிறைய பேர். அப்போ இவங்களுக்கு 35-40 வயதாகிக்கிட்டே இருக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும், வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும். இந்த பக்கம் சம்பளமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பேரும் இல்லை, எதுவுமே இல்லாத இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உடல் விரைப்புத்தன்மை, உடல் அதற்கான நீடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு விரைப்புத்தன்மை நிறைய வரும். ஏன்னா 35 வயசு வரைக்கும் இன்னும் யாரோடையும் உறவு வச்சுக்கல, விரைப்புத்தன்மை நிறைய இருக்கும். அப்போது ஒரு இயக்குனர் ரொம்ப சவுத்துலேருந்து வந்தவர் ரொம்ப மனம் வெறுத்து போய் அந்த விரைப்பு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி அதை மடக்கி டக்குன்னு உடஞ்சி போச்சு. உடஞ்ச உடனே வந்தார். இது இந்த மாதிரி கேஸஸ் அப்பப்போ பார்க்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நல்ல விரைப்பு இருக்கும்போது அதை ஃபோர்ஸபுளாக மடிச்சிங்க அப்படின்னா உடையும். பல்வேறு காரணங்களால் இது நடக்கலாம். எந்த மாதிரி காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தால் உடையும். இது எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனடியாக அதை சரி பண்ணணும். நன்றாக சரியாகக்கூடியது தான். பின்னால் அவங்கள மறுபடியும் நார்மல் ஆக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயங்களை ஓரளவுக்கு தெரிந்திருக்கணும். ஏன்னா மது அருந்திட்டு நல்ல மாத்திரையும் போட்டிருந்தாங்கன்னா நல்ல விரைப்புத்தன்மை வரலாம். அப்போது நிதானம் இல்லாமல் ஏதாவது பண்ணி உடையலாம். போதை மருந்துகள் சாப்பிடும்போது ஏதாவது நிதானம், அவங்களுக்கு பல பேர் இங்கே வர்றதை நாங்கள் பார்க்குறோம். இவங்க பர்த்டே பார்ட்டி இல்லை வேறு பார்ட்டிகள் நடக்கும், அங்கே இப்போது பெண்களையும் கூட்டு வந்துடுறாங்க. மது, போதை மருந்துகள் பார்ட்டி எல்லாம் நடக்குது. இவங்க மறுநாள் சொல்லும்போது எங்களுக்கு எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை டாக்டர்னுவாங்க. காண்டம் போட்டிங்களா தெரியல, செக்ஸு எவ்வளோ நேரம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே நடந்தது, ஆனால் என்ன நடந்தது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு சிக்கலில் மாட்டும்போது இந்த மாதிரி வினோதமான பொசிஷனில் இவங்க அந்த ஆணுறுப்பு உடைகிறது பார்க்க முடியும். ஆணுறுப்பு உடைதல் என்பது எலும்பு உடைஞ்ச மாதிரியே தான், அதை சரி செய்ய வேண்டும். ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி, டயர் வெடிக்கிற மாதிரி தான் அது. ப்ரெஷர்டு
பிளட்டு ஃபுல்லாக நல்ல ரிஜிடாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் முழுமையான ப்ரெஷர் வைக்கும்போது டக்குன்னு அது உடையலாம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை நன்றாக சரி செய்ய முடியும். அதை நம்ம பார்க்க வேண்டியது. வீட்டிலே வச்சுக்கிட்டு நம்ம பாட்டி வைத்தியம் எதுவும் பண்ணக்கூடாது. அது பெர்மனண்ட்டான பிரச்சனை ஆகிடும். கண்டிப்பாக மருத்துவரில் அணுகி தேவைப்பட்டால் அவங்க அதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக தையல் போட்டு பண்ணாங்கன்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வரலாம். சில நேரங்களில் இதனுடைய சீக்குலையாக என்ன வரும்னா பைரோனி டிசீஸ் வரும். சின்னதாக உடஞ்சிருந்ததுன்னா அங்கே பைரோனி டிசீஸ்னு ஒன்று வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது.